நம பார்வதீபதையே அகர மகாதேவ. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம். எல்லாமல்ல எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே 2/5/2025 வெள்ளிக்கிழமை எம்பெருமானுடைய ஆதிசங்கருடைய மகா ஜெயந்தி வைபவம். என்ன விசேஷம் அப்படின்னா, குருநாதருடைய பார்வை, குருநாதருடைய அனுகிரகம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில ரொம்ப மிக சிறப்பான இடத்துல போய் உட்கார்ந்துக்கலாம். என்ன சொல்றார் அப்படின்னா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சார், எனக்கு வீட்டுல 1000 கஷ்டங்கள் இருக்கு சார், நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னா, குரு முகாந்தம், குருவோடைய தரிசனம் வேணும். எப்படி அப்படின்னா, நம்ம இந்து மத கலாச்சாரத்திலேயே முதல்ல ஆதி சங்கரர் அவர்தான் இந்த குரு பக்திக்கு பிரதானமா இருந்தார். அவர் அப்படிப்பட்ட பெரிய மகான் குருநாதர் தான். அவர்தான் குருநாதர். இந்த இந்தியாவில பரதக்கண்டத்துல நிறைய இந்து விதமான விஷயங்களை எல்லாம் பரப்பி நாட்டுல குருவோடைய அனுகிரகத்திற்கு வழிவகுத்தார். என்னமாமா, குருநாதர் அனுகிரகம் இருந்தாதான் எல்லாம் வெல்ல முடியுமா? கண்டிப்பாக. என்ன விசேஷம் அப்படின்னா, அன்னைக்கே ராமானுஜ ஜெயந்தி. 2 குருநாதர், சைவம் வைஷ்ணவம். பார்த்தேன்னா சிவா விஷ்ணு அப்படின்னு பார்த்தேன்னா 2ம் 1 அப்படிங்கிற ஒரு இதுல பகவானே சிருஷ்டிகர்த்தாவே அப்படிதான் பண்ணியிருக்க. பார்த்தீங்களா, ஆதிசங்கர ஜெயந்தி அன்னைக்கு ராமானுஜருடைய ஜெயந்தி. அப்படிப்பட்ட இந்த குருநாதருடைய அனுகிரகம் எப்படி பெற வேண்டும், எப்படி பெற்றால் நம் வாழ்வில் சிறப்பாக இருப்போம்? என்ன மாமா வேணும் அப்படின்னா, நமக்கு இப்ப என்ன வேணும் இந்த கலியுகத்துல அப்படின்னா, பணம் தான். பணத்தை விட்டுட்டு அப்புறம் என்ன அப்படின்னா, நிறைய கஷ்டங்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு முடிஞ்சா அடுத்தது வந்துட்டே இருக்கு. அப்படின்னா இதுக்கு என்ன வழி அப்படின்னா, குருநாதரை தரிசனம் செய்ய வேண்டும். எப்படி அப்படின்னா, வைணவத்துல குருநாதர்கள்லாம் இருக்கா, அதே போல நம்ம சைவத்துல குருநாதர்கள்லாம் இருக்கா. இந்த குருநாதருடைய தரிசனம் பண்ணணும் என்னைக்கு அப்படின்னா, நாளைக்கு ஆதிசங்கரர் பகவத் பாதாளுடைய ஜெயந்தி வைபவம். அவருடைய வம்சாவளியில வந்தவர்கள் எல்லாம் காஞ்சி காமகோடி பீடாதி ஜெகத்குரு பரமாச்சாரியார்கள். அவளை போய் நாளைக்கு தரிசனம் பண்ணணும். இன்னைக்கு பரமாச்சாரியால போய் தரிசனம் பண்ணணும். மாமா, நாங்கெல்லாம் வெளியூர்ல இருக்கோம், என்ன பண்றது அப்படின்னா, பரமாச்சாரியாருடைய போட்டோ வச்சுட்டு போய் ஆத்துல, அந்த பரமாச்சாரிய போட்டோவை ஆத்துல அழகா ஒரு ஸ்டூல்ல பூ மாலையெல்லாம் போட்டு ஊதுபத்திலாம் ஏத்தி சுவாமிய பிரதட்சணம் பண்ணணும். குருநாதரை எத்தனை பிரதட்சணம்? 11 பிரதட்சணம். மாமா, நான் ஃபாரின்ல இருக்கேன், நான் எப்படி காஞ்சிபுரம் வர்றது அப்படின்னா, குருநாதருடைய போட்டோவை ஆத்துல நடுப்புற வச்சுண்டு எல்லாரும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர அப்படின்னு பிரதட்சணம் பண்ணணும். என்ன குருநாதருடைய பிரதட்சணம் பண்ணா என்ன மகா பலன் அப்படின்னா, அவளை மாரி நம்மளால ஒரே ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டா, எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக, நம்ம தர்மத்திற்காக, நம்ம மக்களுக்காக, நமக்குரிய சௌரியங்கள் பண்ணி கொடுப்பதற்காக குருநாதர் அவருடைய சுகதுர்க்கங்களை எல்லாம் விட்டுட்டு பால்ய வயசுல வந்துருவா. அப்படிப்பட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக இருக்கிற குருநாதர் நம்ம பிரார்த்தனை பண்ணணும்னு வச்சுங்களேன், குரு தரிசனம் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், இதுக்கு மேல எந்த தரிசனமும் வேணாம் சார். குலதெய்வம் விட அப்புறம்தான் குருநாதரை போய் பார்க்கணும். ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய சிஷ்யர்கள், வம்சாவளி பரம்பரை பீடாதிபதிகள், குருநாதர். அவ மனசுல எந்த ஒரு இதுவும் இருக்காது. வைணவத்துல நிறைய பேர் வந்திருக்கா, அதே மாதிரி சைவத்துல இப்படி இந்த குருநாதரை வெளிப்படுது பெரிய விசேஷம். என்ன அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம். குருவுடைய முகாந்தம் இல்லாமல் பரமேஸ்வருடைய கிருபா கடாட்சமே கிடைக்காது. குரு சிஷ்யா 2 பேர். குரு சிஷ்யனுக்கு பாடம் சொல்லி கொடுத்திருந்தார். சிஷ்யர் சொன்னார் குருட்ட,
நான் ஒரு பாஷ்யம் எழுத போறேன்னு கேட்டார், சொல்ல போறேன்னார். அதுக்கு குரு உத்தரவு கொடுக்கவே இல்லை. குருவை மீறி சிஷ்யன் வந்து சுவாமி கிட்ட பாஷ்யத்தை எழுதிட்டார். எழுதிட்டோன்னா குரு என்ன பண்ணிட்டார், குருவை மீறினதுனால சிஷ்யனுக்கு சாபம் விட்டுட்டார். கடைசியில 2 பேருக்குமே கண்ணு தெரியாம போயிடுது. பரமேஸ்வரன் நேர வந்தார், சுவாமி இதே மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னார். அப்ப குருக்கு ஒரு விஷயத்த சொன்னார், நீ சிஷ்யன் பாஷ்யம் எழுதினதை தடுத்த பாத்தியா, அதனால உனக்கு ஒரு பாவம். அந்த சிஷ்யன் குருவை மீறி பண்ணதுனால ஒரு பாவம். இல்ல யாருக்கு நான் வரம் அளிக்க வேண்டும் என்று கேட்டார். அப்ப சிஷ்யன் சொன்னான், என் குருநாதருக்கு கொடுன்னா. குருநாதர் சொன்னார், நாளைக்கு அவன் தான் எல்லாம் செய்ய போறான், அவருக்கு கொடுங்க சுவாமி அப்படின்னு. அப்ப 2 பேருக்குமே ஒவ்வொரு கண்ணை தான் கொடுத்தார். இந்த குரு இதை தடுத்ததுனால அவருக்கு ஒரு தண்டனையாகவும், சிஷ்யன் குருவோட மீறினத்தினால ஒரு தண்டனையாகவும் அப்படின்னு புராணத்துல சொல்லியிருக்கார். குருவோடைய சாபம் பெற்றால் பரமேஸ்வரனாலேயே நிவர்த்தி பண்ண முடியாதான், அந்த அனுகிரகம் கூட நமக்கு வராது. குருமுகாந்தம் ரொம்ப 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 முக்கியம். அதுவும் இப்பொழுது பரமாச்சாரியார் பீடத்திலே 71வது பீடமாக பரமாச்சாரியார் வந்திருக்கார். புது சங்கராச்சாரியார். என்ன ஒரு பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் அந்த பீடத்தில் வர முடியும். ஆதிசங்கருடைய கிருபா கடாட்சம். அப்படி ஒரு பெரிய மகோன்னமான குருபீடம். அப்படிப்பட்ட அந்த குருபீடத்துக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நம்ம எல்லாம் தரிசனம் பண்ணணும். பக்கத்துல இருக்க எல்லாரும் கண்டிப்பா குருநாதரை போய் தரிசனம் பண்ணணும். குரு முகாந்தம். குருவை தரிசனம் பண்ணா முதல்ல கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகும், நம்ம கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அதே போல குருநாதருடைய அனுகிரகம் நிறைய வேணும். அவர் கண்ணு நம்ம மேல பட்டுட்டாலே தோஷ நிவர்த்தி. அவர் நமக்கு ஒரு பிரசாதம், குங்கும பிரசாதம் அப்படி தூக்கி போட்டுட்டார் அப்படின்னா நமக்கு மகாலட்சுமியுடைய கிருபா கடாட்சம். அவர் விபூதி அப்படி கொடுத்துட்டார் அப்படின்னா பரமேஸ்வருடைய அனுகிரகம். அவர் நாராயணா என்று சொல்லும் போது நம்ம காது அவர் சொன்னதை கேட்டுட்டுனா பெருமாள் நமக்கு வைகுண்டத்துல ஒரு இடத்தை வச்சிருப்பார். குரு முகாந்தம் என்று சொல்வார்கள். அதனால ஆன்மீக செல்வந்தர்களே எல்லோரும் நாளைக்கு காஞ்சிமா நகரிலே அதே போல ராமானுஜருடைய ஜெயந்தி வைபவம், பெருமா கோயிலாம் பார்த்தேன்னா ராமானுஜருடைய ஜெயந்தி வைபவம் நடந்துட்டு இருக்கும். போய் தரிசனம் பண்ணணும். குரு முகாந்தம் என்று சொல்வார்கள். குரு இல்லாம நமக்கு எதுவுமே கிடையாது. குரு இருந்தாதான் வாழ்க்கையில நமக்கு பெரிய வெற்றியை கொடுப்பார். எங்கே இந்த குரு ஆரம்பிக்குது அப்படின்னார், அம்மாட்ட இருந்து நம்ம ஜனனமாய் எல்லாம் வந்தோன்னு அப்பா நேர படிக்கிறதுக்காக குழந்தைய இந்த காலத்துல ஸ்கூல் சொல்லுவோம், அந்த காலத்துல பாடசாலை, ஸ்கூல்ல போய் கொண்டு விடுறார். ஏன் அப்படின்னா குருமுகாந்தம். அந்த குருமுகாந்தம் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில மிக சிறப்பாக இருப்போம். பேசிக் நல்லா போட்டு மேல எழுப்பி வருவா. ஆகையினால குருவோட அனுகிரகம் நம்ம பிறந்த உடனே நமக்கு கிடைக்குது. அதே போல நமக்காக நம்ம பரமாச்சாரியார் ஆதி சங்கராச்சாரியார் அவர் நமக்கு பெரிய நிறைய விஷயங்களை எல்லாம் குருமுகாந்தமாக சொல்லி கொடுத்தார். அப்படிப்பட்ட மகானுடைய வைபவம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எம்பெருமானுடைய ஆதிசங்கருடைய ஜெயந்தி மகோத்சவ வைபவம். சுவாமி நாங்க வெளியூர்ல இருக்கோம், நாங்க எங்க போய் பார்க்கறது அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அந்த குருநாதருடைய போட்டோ இருக்கும், அதை வச்சு ஆத்துல 11 பிரதட்சம் பண்ணுங்க. நாளைக்கு மட்டும் இல்லை, டெய்லியே பரமாச்சாரியார் போட்டோவை ஒரு நல்ல ஒரு டேபிள்லயோ இல்ல ஒரு ஸ்டூல்லயோ வச்சு பரமாச்சாரியார 11 பிரதட்சணம் டெய்லி பண்ணுங்க. காஞ்சிபுரத்துல இருந்து வந்துருவார். ராமானுஜர் எங்க இருந்தாலும் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். இவெல்லாம் குருநாதருடைய ஜெயந்தி. உங்களுக்கு எந்த குருநாதர் இருக்காரோ அந்த குருநாதரை நீங்க அப்படி ஒரு 11 பிரதட்சணம் டெய்லி பண்ணி அவளுக்கு ஊதுபத்தி காட்டி ஒரு புஷ்பம் வச்சு கல்கண்டு நைவேத்தியம் பண்ணுங்க. போதும், திராட்சை வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. சுவாமிகிட்ட நீங்க பிரார்த்தனை பண்ணீங்க, சுவாமி எனக்கு இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக குருநாதர் செஞ்சு கொடுப்பார். ஒரு பெரிய உதாரணம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாவம் குழந்தைகள்லாம் சின்ன குழந்தை, அந்த மாமிக்கு உடம்பு சரியாம படுத்த, கால் எழுந்துக்க முடியல, படுத்த படுக்கையே ஆயிட்டா. என்னைய கேட்டா, மாமா நான் என்ன பண்றது அப்படின்னா, என்னால முடியலையே, ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னா. அப்ப நானும் என்னுடைய நண்பரும் போனோம் வாத்துக்கு. அந்த மாமிகிட்ட சொல்றாரு நண்பர், மாமா
இந்த மாதிரி மகா பெரிவாளுடைய போட்டோவை, குருநாதருடைய போட்டோவை வச்சு மாமிய முதல்ல மார்பிள வச்சு மாமி டெய்லி ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர அப்படின்னு டெய்லி பெரிவாளுடைய போட்டோவை பார்த்து 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 அழுவாலாம். என்னால் நடக்க முடியலையே, என் குழந்தைகளுக்கு சமைச்சு போட முடியலையே, ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு. நீங்க நம்ப மாட்டேன், ஒரு 15 நாள் 20 நாள் அந்த மாமி அந்த போட்டோ பார்த்து அழ அழ கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து நடக்க ஆரம்பிச்சா. அப்புறம் அந்த மாமி அந்த சேர்ல முதல்ல தவழ்ந்து தவழ்ந்து கீழாப்புல தவழ்ந்து 11 பிரதட்சணம் பண்ணா. அப்புறம் முட்டி போட்டுட்டு ஒரு 11 பிரதட்சணம் பார்த்தேன்னா அடுத்த ஒரு 48 நாளுக்குள்ள அவ நடந்து 11 பிரதட்சணம் பண்ணா மகாபரிவால. இது ஆதிசங்கருடைய கிருபாகடாட்சம், குருநாதருடைய கிருபாகடாட்சம், குரு பேர்ல அபார பக்தி. அப்படிப்பட்ட ஒரு பக்திய அந்த மாமி பண்ணதுனால இன்னைக்கு அவ நடந்து வரா, கோவிலுக்கு நடந்து போறா. 3 வருஷமா படுத்த படுக்கையா இருந்தாவா மகா குருநாதருடைய பக்தி, குரு சிந்தனை, குருவை நினைச்சுட்டு அழறா. நமக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பரமாச்சாரியார்கள், நம்மளாம் நல்லா இருக்கணும் அவ தபஸ் பண்றா. அப்படிப்பட்டவ மகா வைபவமாக இருக்கக்கூடிய ஆதி சங்கராச்சாரியாருடைய மகா ஜெயந்தி வைபவம். அப்படிப்பட்ட மகா வைபவம் காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் கோவில்ல ஆதிசங்கருடைய மகா சன்னதி இருக்கு. அங்க கண்டிப்பா நம்ம போய் தரிசனம் பண்ணணும். மாமா இப்ப என்னால முடியல அப்படின்னா நம்ம வாழ்நாள்ல வருஷத்துல ஒரு நாளான குருநாதரை போய் பார்த்துட்டு வந்துடும். குலதெய்வத்துக்கு எப்படி போறோமோ அதே போல குருநாதர்களை தரிசனம் செய்ய வேண்டும். எனக்கு ராமானுஜர் குலதெய்வம், எனக்கு ராகவேந்திர குருநாதர், எனக்கு சாய்பாபா குருநாதர். யார் குருநாதராக, மகாவீர் எனக்கு குருநாதர். யார் உங்களுக்கு குருநாதராக இருந்தாலும் வருஷத்தில் அந்த குருநாதருடைய ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும். மடாதிபதிகளாக இருந்தால் மடாதிபதிகளை போய் தரிசனம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட இந்த மகோன்னமான ஆதி சங்கராச்சாரியுடைய மகா ஜெயந்தி வைபவம் நமக்கெல்லாம் காஞ்சி பரமாச்சாரியார் தெய்வத்தின் தெய்வமாக இருக்கக்கூடியவர்கள். இப்பொழுது புது பெரிவாலும் மகாபெரிவா அனுகிரகத்தோட விஜயேந்திரனுடைய அனுகிரகத்தோட இன்னைக்கு பட்டத்துல இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய ஒரு குலதெய்வம் மாதிரி குருநாதர் வந்திருக்கார். நம்ம குருநாதர்கள்லாம் நமக்கு அனுகிரகம் பண்றது காத்துட்டு இருக்கா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீங்க போகாட்ட, உங்களை போக முடியல மாமா அப்படின்னு நீங்க சொன்னேல்லாம் ஆத்துல உட்காந்து சொல்லுங்க, ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர என்று குருநாதரை மனசாலே நினைத்து கண்ணீர் விடுங்கள். குருநாதர் பிரத்யட்சமாக தெய்வமாக ஆனந்த ரூபத்துடன் காட்சியளிப்பார்கள். அப்படியே 4 பேர் சேர்ந்து காட்சியளிப்பார். சந்திரசேகர சரஸ்வதி, ஆதிசங்கரர், ஜெயேந்திர சரஸ்வதி, விஜயேந்திர சரஸ்வதி, சத்யசாய் சரஸ்வதி சுவாமிகள், புது பெரிவா எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு தெய்வமாக நின்று அனுகிரகம் பண்ணுவார்கள். நம்பிக்கையுடன் செய்யுங்கள். குரு பார்த்துட்டா போதும் சார். கோடி தோஷ நிவர்த்தி. கல்யாணம் ஆகாத குழந்தைகள், குழந்தை பிறக்காதவாள்லாம், ஆத்துல குடும்ப கஷ்டம், எல்லாரும் நாளைக்கு குருமுகாந்தம் பண்ணுங்கள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு குருநாதருடைய ஜெயந்தி. குருநாதரை கண்டிப்பாக அவருடைய கண் நம்ம மேல படணும் சார். மாமா நான் இன்னைக்கு என்னால போக முடியல, நான் எப்போ போறது அப்படின்னா, என்னைக்கு லீவில் இருக்கோ இந்த ஒரு 10-15 நாளுக்குள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க. அவரை குருநாதரை தரிசனம் பண்ணலாம். நமக்கு எப்பப்ப கஷ்டம் வருதோ அப்பப்ப குருநாதரை போய் தரிசனம் பண்ணுங்கள். நீங்க எங்கேயும் போவானாங்க சார், நவக்கிரக கோயிலுக்குலாம் போகாதீங்க, குருநாதர்கிட்ட போய் நில்லுங்க. உங்க ஜாதகம் கஷ்டமா இருக்கு, குழந்தை பிறக்கலாம் அப்படின்னு பெரியவாள்கிட்ட சொல்லுங்க. பெரியவா அனுகிரகம் பண்ணிடுவா. நீங்க இப்ப வைஷ்ணவல்ல எவ்வளவு பிரம்மாச்சாரியா எல்லாம் இருக்கா, அந்த குருநாதர்கிட்ட போய் சொல்லுங்க. அவருடைய முகாந்தம், குருவோட பார்வை நம்ம மேல படணும். சௌக்கியமா இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டாலே நம்மளுடைய 14 வம்சத்திற்கு அந்த அனுகிரகம் இருக்கும். அப்படிப்பட்ட குருமுகாந்தம். அப்படிப்பட்ட ஆதிசங்கருடைய ஜெயந்தி விழாவிலும் ஸ்ரீ ராமானுஜருடைய ஜெயந்தி விழாவிலும் எல்லோரும் குருநாதருடைய அனுகிரகத்தை பெறுங்கள். குருநாதரை வழிபாடு பட்டு கோவில்ல போய் குருநாதருடைய தரிசனம் எல்லாம் பார்த்துண்டு எம்பெருமானுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாக கேட்டுக்கொள்வோம். ஜெய் சத்குரு மகராஜ் கி ஜெய். காஞ்சி பரமாச்சாரியார் சத்குரு மகராஜ் கி ஜெய். ராமானுஜ ஜெய் மகாராஜ் கி ஜெய்.